Welcome to Livin CA Funster channel. இன்னைக்கு June 16 ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription. Can make use of the link in the description and in the pinned comment. So the first news is Taylor Fritz யாரை டிஃபீட் பண்ணி 2025 ஸ்டட்கர்ட் ஓப்பன் டைட்டிலை வந்து வின் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அலெக்சாண்டர் ஜெரோவ் அவரை தான் வந்து டிஃபீட் பண்ணி வின் பண்ணார். ஸோ he won this title without losing a set in this game. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு செட் கூட லூஸ் பண்ணாமல் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃப்ரிட்ஸோட இது ஃபோர்த் கிராஸ் கோர்ட்டில் டைட்டில் அண்ட் 9th ஏடிபி டூர் ஏடிபியோட சிங்கிள்ஸ் டைட்டில் ஓவரால் மொத்தத்துலேயும் இது. ஸோ திஸ் இஸ் த இது. ஸோ தென் அலெக்சாண்டர் ஜெரோவை டிஃபீட் பண்ணி வின் பண்ணதுனால இட் இஸ் இன் நியூஸ். அண்ட் இது வந்து விம்பிள்டன் 2025க்கு அவருக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். அண்ட் 17 years 18 months ஆன ஜஸ்டின் ஏங்கல் அப்படின்னு ஒருத்தர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஹூ வாஸ் த செகண்ட் யங்கஸ்ட் பிளேயர் சின்ஸ் 1990. ஸோ அது எக்ஸ்க்ளூடிங் டேவிஸ் கப்பை தவிர்த்து பார்த்தோன்னா 3 சர்வீசஸில் வின் பண்ணியிருந்தார். ஸோ ஹீ பிகேம் த யங்கஸ்ட் குவார்ட்டர் ஃபைனலிஸ்ட் இன் திஸ் டோர்னமெண்ட். ஸோ அவரோட நேமும் வந்து இம்பார்ட்டண்ட். என்னது ஜஸ்டின் எங்கல்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் த திங். இந்த ஸ்டாட்கர்ட் ஓப்பன் அப்படின்றது வந்து ஏடிபி டூர்ஸ், அதாவது அந்த மொத்த டூருமே இருக்கும் இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த டூர் இது ஏடிபி 250 லெவல் டென்னிஸ் டோர்னமெண்ட். ஸோ ஏடிபின்றது வந்து அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அதில் 250 லெவல் டென்னிஸ் டோர்னமெண்ட் தான் இது. கிராஸ் கோர்ட்ஸில் நடக்கிறது. ஸ்டட்கர்ட் ஜெர்மனியில் நடக்கிறதுனால ஸ்டட்கர்ட் ஓப்பன். ஸோ இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நடக்கிறதுனால அந்த ஒரு ஏடிபி டூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில். தென் விச் ஆர்கனைசேஷன் வந்து ஷூட்டிங் லீக் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று நடக்க போகுது. ஸோ நியூ டெல்லியில் ஜூனில் இதுக்கான லோகோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஈவெண்ட் ஷூட்டிங் லீக் ஆஃப் இந்தியா வந்து நவம்பர் 20 டிசம்பர் 2 வரையும் நடக்க போகுது. ஸோ இதுக்கு இப்போ தான் லோகோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த லோகோவை நேஷ்னல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோகோ ரிவீல் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. டாக்டர் கார்னி சிங் ஷூட்டிங் ரேஞ்ச் நியூ டெல்லியில் தான் இந்த லோகோ லான்ச் வந்து நடந்திருக்கு. நேஷ்னல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இந்த லோகோவை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷ்னல் ஷூட்டிங் லீக் நம்ம கண்ட்ரியில் நடக்க போகுது அப்படின்னா அது இதுதான். ஸோ இதை வந்து நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, விச் மீன்ஸ் பாசிட்டிவாக, என்னென்னா ஸ்வெப்பில் குஷேல் அப்படின்னு பாரிஸ் ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணவங்கலாம் வந்து சொல்லியிருந்தாங்க தட் இந்தியாவில் ஷூட்டிங்கும் இப்போ வந்து அதிகமாக பாப்புலராக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நேஷ்னல் லெவலில் ஒரு கேம் வைக்கும்போது தட் வில் பூஸ்ட் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் நம்ம மக்கள் நடுவில் ஸ்போர்ட்ஸையுமே வந்து அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இதுலேயே வந்து ஷூட்டிங்லேயே நாட் ஜஸ்ட் ஷார்ட் கன், பிஸ்டல் அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. பிஸ்டல், ரைஃபிள், ஷார்ட் கன்னு 3 டைப் இருக்கா. ஸோ அதில் எல்லாமே வந்து மக்களுக்கு அவேர்னஸ் வரும். ஃப்யூச்சரில் கிட்ஸ் அவங்க கிராஸ் ரூட் லெவலில் இருந்து அத்லெட்டிக்ஸ்குள்ளே போகணுன்னு நினச்சாங்க அப்படின்னா தே கேன் ட்ரை தீஸ் திங்ஸ். ஸோ they will have more options இல்லையா. ஸோ 2025 எடிஷன் இந்த ஷூட்டிங் லீக் ஆஃப் இந்தியா வந்து நடக்க போது. பிஸ்டல், ரைஃபிள், ஷார்ட் கன் இந்த 3 கேட்டகரியில் they are going to participate. NRAI which is நேஷ்னல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட டீம் தான் வந்து இதை டெக்னிக்கல் கமிட்டி வச்சு they are going to oversee it. 8 teams வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. 4 teamஸாக 2 குரூப்புக்கு நடுவில் பிரிக்க போகிறாங்க. ஸோ they are going to அவங்களுக்கு நடுவிலேயே they are going to fight and come out. யார் எவென்ச்சுவலி வின்னரோ they will get chance. ஸோ 4 டயர்ஸாக நடக்க போகுது. எலைட் சாம்பியன்ஷிப், வேர்ல்டு எலைட், நேஷ்னல் சாம்பியன்ஷிப், ஜூனியர் அண்ட் யூத் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸாக இது வந்து நடக்க போகுது. இதில் நிறைய அத்லெட்ஸுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ யா தட்ஸ் இட். இதில் வந்து மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. வேர் மேல் அண்ட் ஃபீமேல் அத்லெட்ஸ் வந்து டீம் அப் பண்ணி 10 மீட்டர் பிஸ்டல், 15 மீட்டர் ரைஃபிள் அண்ட் ட்ராப் ஸ்கீட் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் இது இருக்குது. ஸோ இதில் எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். தென் திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் நம்மளோட நேஷ்னல் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சேஞ்சாக வந்து இது இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யூஸ்வலாக செக்யூரிட்டிஸ் இந்த சென்ஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேவையான டெட்டை வந்து தே கேன் கெட்
யூஸ்வலாக பட்ஜெட் போடும்போதே தெரியும், பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போதே ஒரு டெப்ட் இருந்துச்சு, கடன் இருந்துச்சு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா தே கேன் சால்வ் திஸ் த்ரூ டெப்ட் செக்யூரிட்டிஸ். அதாவது இந்த மாதிரி பாண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து அந்த டொமஸ்டிக்காகவே அந்த கண்ட்ரிக்குள்ளே இருந்தே பணம் வந்து அந்த தேவைப்படுற காசை வந்து தே கேன் கெட். இஃப் நாட் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்ஸ்க்கு போகலாம். எப்போவுமே ஒரு கண்ட்ரி எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்கை வந்து லாஸ்ட் திங்காக தான் வச்சுப்பாங்க. ஏன்னா அது வந்து தட் ஹேஸ் மோர் ரிஸ்க். ஏன்னா ருப்பி டாலர் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த கரன்சி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போ வேணாலும் டாலர் கூடலாம், நம்மளோட ருப்பி டிப்ரிஷியேட் ஆனாலும் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து கூடலாம். ஸோ அந்த ரிஸ்க் இருக்கிறதுனால அங்கே வந்து லாஸ்ட் ஃபார்மாக தான் வச்சுப்பாங்க. மோஸ்ட்லி கண்ட்ரிக்குள்ளேயே பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி செக்யூரிட்டிஸ் ரிலீஸ் பண்ணி அந்த கடன் எதுவும் வேணும், என்ன அமௌண்ட் வேணுமோ அதை சால்வ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ தட் அந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்களும் சரி, நம்ம பேங்க்ஸுக்கு அவங்களோட எஸ்எல்ஆர்லாம் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் தான் வைக்கணுன்ற ஒரு இஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுமே வந்து நம்ம கண்ட்ரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கினாங்க அப்படின்னா தேட் வில் ஆல்சோ பூஸ்ட் த கான்ஃபிடன்ஸ். ஸோ அது டாலர் வழியாக வந்துச்சுன்னா இன்னும் நம்ம ஃபாரெக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால தே யூஸ் டு கோ ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமா அந்த செக்யூரிட்டிஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இஷ்யூ பண்ணலாம். அதில் வந்து ஸ்ட்ரிப்ஸில் ஒரு சேஞ்சஸ் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் நான் வந்த நியூஸில் இருந்ததுனால அந்த ஸ்ட்ரிப்ஸுக்குரிய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. விச் இஸ் செப்பரேட் ட்ரேடிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்றது தான். ஸோ வாட் இஸ் திஸ் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ ஒரு பாண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாண்டில் யூஸ்வலாக என்ன கவர்மெண்ட் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் அ கவர்மெண்ட் செக்யூரிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் வேல்யூ ₹100 இருக்கலாம். நம்ம வாங்கும்போது 90 rupeesக்கு வாங்கிட்டு நம்மளுக்கு திரும்ப நம்மளை வந்து 90 rupees கொடுத்து அந்த பாண்டை வாங்குகிறோம். எவ்வளோ மெச்சூரிட்டி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 years இருக்குது. கூப்பன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. கூப்பன் ரேட் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். அது ஒரு 7% இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ நம்ம என்ன தான் பாண்டில் ₹100 எழுதியிருந்தாலும் நம்மளுக்கு சம்டைம்ஸ் 90 rupeesக்கே வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. பிகாஸ் தேட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் தட் வி கெட். ஸோ 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ₹100 அவங்க கொடுப்பாங்க வித் 5 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் இதோட. ஸோ இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ். சம்டைம்ஸ் வந்து 100 rupeesக்கே வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு பாண்ட் 5 வருஷத்துக்கும் மக்களும் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். இது என்ன தான் ப்ரைமரி மார்க்கெட்டில் ஜில்ட் அக்கௌண்ட் மூலியமாக ஆர்பிஐயோட ரீட்டைல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வாங்கினாலும் அது 5 வருஷத்துக்கு வாங்கினதுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட்லேயும் வந்து பீப்புள் யூஸ் டு ட்ரேட். ஸோ அது போயிட்டே இருக்கும். கவர்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இந்த ஈல்டெல்லாம் வந்து மாறும். ஸோ ஏன்னா செகண்டரி மார்க்கெட்டுக்கு போகும்போது தான் அந்த ஈல்டு சேஞ்ச் எல்லாம் இருக்கும். அந்த பாண்ட் மார்க்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கண்ட்ரி. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏன் ஒரே ஒரு பாண்டாக இந்த மாதிரி ஒரே ஷீட்டாக நம்ம வச்சுக்கணும், இதை ஸ்ட்ரிப் பண்ணலாம். விச் மீன்ஸ் மெயின் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ஒரு பாண்டும் பிரின்சிபல் ஒன்லி செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு 100 rupee பிரின்சிபல் ஒன்லி செக்யூரிட்டி வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் மெச்சூர் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணலாம், அது ஒரு பாண்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 5 செப்பரேட் 7 rupees இன்ட்ரெஸ்ட் உள்ள, ஏன்னா அதானே 7% தானே இன்ட்ரெஸ்ட். ஸோ 7 rupees இன்ட்ரெஸ்ட் ஆர் கூப்பன் ரேட் உள்ள செக்யூரிட்டிஸாக 5 தான் வந்து பிரிச்சுருவாங்க. ஸோ குட்டி 5 தான் வந்து பிரிச்சுருவாங்க. ஸோ தட் இதுவும் செகண்டரி மார்க்கெட்டில் உழவும், இதுவும் செகண்டரி மார்க்கெட்டில் உழவும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து மெச்சூர் ஆகிடுச்சு ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் அப்படின்னா தேட் வில் கம் அவுட் அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் யார் கையில் இருக்கோ அவங்க வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொன்றா எண்ட் ஆகும். இது மொத்தத்தையும் ரீகன்ஸ்டியூட் பண்ணவும் ஆர்பிஐக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ 5 வருஷம் கழித்து இது எல்லாமே உண்மையிலேயே இங்கே இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் ரீகன்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆர்பிஐ வில் கிவ் தேட் யார்கிட்ட அந்த பாண்ட் இருக்கோ அவங்களுக்கு என்ன அமௌண்ட் செட்டில் ஆகணுமோ அதை வந்து கொடுப்பாங்க. ஸோ இது இந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரிப்பிங் ஆர் செப்பரேட் ட்ரேடிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இதில் வந்து ஒரு குட்டி சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இயர்லியர் ஸ்ட்ரிப்பிங் அண்ட் ரீகன்ஸ்டியூஷன் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸான G-SECக்கு மட்டும்தான் அலவுட். நான் இங்கே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் G-SEC சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடதுக்கு மட்டும்தான் அலவுட். இப்போ June 12 தான் இந்த இது சர்க்குலர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த June 12 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸ்க்கும் ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ்
அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வாங்குவாங்க. ஸோ அது ரெண்டுக்கும் ரிலீஸ் பண்ணக்கூடிய பாண்ட்ஸுக்கும் இனிமேல் இந்த ஸ்ட்ரிப்ஸ் வில் பி அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிப்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட பாண்டை ஸ்ட்ரிப் பண்ணி கூப்பன் அண்ட் பிரின்சிபல் காம்பனண்ட்டாக செப்பரேட் பண்ணி அதை மார்க்கெட்டில் உலவ விடலாம். அதுக்கப்புறம் அதை ரீகன்ஸ்டியூட் பண்ணுறதுக்கும் எப்போ தேவைப்படுதோ அப்போ தே கேன் ரீகன்ஸ்டியூட் அதுவும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த திங். இப்போது என்ன இங்கே சர்க்குலரில் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரிப்பிங் அண்ட் ரீகன்ஸ்டியூஷன் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஸ்டேட்மெண்ட் ஆன் த டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி பாலிசி அனௌன்ஸ்ட் இன் ஆகஸ்ட் 2019 ப்ரொபோசல் டு இன்ட்ரடியூஸ் த ஸ்ட்ரிப்பிங் அண்ட் ரீகன்ஸ்டியூஷன் ஃபெசிலிட்டிக்கு வந்து எஸ்டிஎல்க்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு. இப்போது அந்த ஸ்ட்ரிப்ஸ் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் செப்பரேட் ட்ரேடிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் செக்யூரிட்டி இன் த ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வில் பி அலவுட் டிசைடட் டு இன்ட்ரடியூஸ்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட்டோட ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி ரெண்டுக்குமே வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. அடிஷ்னலாக ஸ்ட்ரிப்பிங் ரீகன்ஸ்டியூஷன் ஆல்ரெடி பெர்மிட்டட் சின்ஸ் April 1, 2010 எலிஜிபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேட்டட் செக்யூரிட்டிஸ்க்கு மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் அது ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இது ரிலேட்டடாக. பட் இனிமேல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் யூனியன் டெரிட்டரியோட இதுக்கும் அலவுடு. ஸோ எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ் இப்போ மொத்தமாக ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட பாண்ட்ஸுக்கும் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. பட் தேர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் எலிஜிபிலிட்டி செக்யூரிட்டிஸ். ஸோ என்னென்ன செக்யூரிட்டிஸ்க்கெலாம் எலிஜிபிள் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரியோட ரெசிடுவல் மெச்சூரிட்டி ஆல் ஃபிக்ஸ்டு கூப்பனுக்கு தான் வந்து திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா சிலது வந்து ஃப்ளோட்டிங் ரேட் கூப்பன்ஸும் இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு கூப்பன் செக்யூரிட்டிஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஃபிக்ஸ்டு கூப்பன் செக்யூரிட்டிஸ் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் யூனியன் டெரிட்டரியோட செக்யூரிட்டியாக இருக்கணும். மெச்சூரிட்டி வந்து 14 years ஆஃப் அப் டு 14 yearsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 14 yearsக்குள்ளே இருக்கணும். மினிமமாக அந்த பாண்டோட ரேட் வந்து 1000 crore இருக்கணும். ஆன் த டே ஆஃப் ஸ்ட்ரிப்பிங் இதெல்லாம் இருக்கணும். ஸோ சச் செக்யூரிட்டிஸ் ஆர் ரெக்கன்ட் ஆஸ் எலிஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் மீட்டிங் எஸ்எல்ஆர். ஸோ அந்த இதை வந்து எஸ்எல்ஆருக்கும் தே கேன் யூஸ். ஸோ ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபரபிள் டு. ஸோ ரெக்வஸ்ட் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னா யூஸ்வல் தான் ஈகுபிட் சிஸ்டமில் போயிட்டு they can market participants have SDL account state government oda loan idu irukulla state government oda loans account la they can go RBI வெப்சைட் குள்ளே போயிட்டு ஈகுபே சிஸ்டமில் விச் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கோர் பேங்கிங் சிஸ்டமில் ஸ்ட்ரிப்பிங் அண்ட் ரீகன்ஸ்டியூஷனுக்கு தே கேன் கோ. ஸோ அதில் ரெக்வஸ்ட் ஃபார் ஸ்ட்ரிப்பிங் அண்ட் ரீகன்ஸ்டியூஷன் வந்து ஜில்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து கேன் பிளேஸ் அவங்களோட கஸ்டோடியனோட சேர்ந்து CSGL அக்கௌண்ட்டில் தே கேன் டூ. ஸோ ஆர்பிஐயோட அண்ட் the custodian in turn will place the request on the behalf of their constituent in eCubill. So eCubill கஸ்டோடியன் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து ஜில்ட் அக்கௌண்ட் மூலிமா கஸ்டோடியன்ஸ் கிட்ட எனக்கு CSDL அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ தே வில் டூ தேட். ஸோ ISN அண்ட் நாமன்க்ளேச்சர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு இதில் இருக்கும் அனெக்ஷரில். ஸோ இந்த சர்க்குலர் வந்து ரிலீஸ் ஆன டேட்லேருந்தே எஃபெக்ட்டுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ISN ஃபார் ஸ்ட்ரிப். சம்டைம்ஸ் இது கேட்கலாம். இப்போல்லாம் வந்து இது கேட்குறாங்க டிஜிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ISN ஃபார் ஸ்ட்ரிப்ஸ் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்னால் 12 digits இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 digit வந்து கண்ட்ரி கோட் நம்ம இந்தியா. ஸோ IN இஷ்யூவர் டைப் என்ன மாதிரியான இஷ்யூவர் இருக்காங்களோ அவங்களோட ஆர் ஸ்டேட்டோட கோடு வந்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் மந்த் அண்ட் இயர் வில் பி தேர். என்ன மாதிரியான செக்யூரிட்டியோ அந்த செக்யூரிட்டியோட டைப் இருக்கும். சப்சீக்வன்ட் ஸ்ட்ரிப் ஆர் சீரியல் நம்பர் வந்து இருக்கும். செக் சம் டிஜிட் என்னவோ அது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று SDL பிரின்சிபல் ஸ்ட்ரிப் மெச்சூரிங் இன் 2035. ஸோ 2035 மெச்சூர் ஆக போகிற ஒரு ஸ்ட்ரிப் வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. IN கண்ட்ரி கோட் இந்தியா கொடுத்துட்டாங்க. எந்த வருஷம் இஷ்யூ பண்ண போகிறாங்களோ அந்த வருஷம் வந்து இருக்கும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் மெச்சூரிட்டி ஸோ 06 June 2035 சொல்லிட்டாங்களா. ஸோ 06/35 மெச்சூர் ஆக போகுது. செக்யூரிட்டி டைப் என்ன பிரின்சிபல். ஏன்னா பிரின்சிபல் தனியாக கூப்பன் இது தனியாக தானே பிரிக்க போகிறோம். 5 கூப்பன் ரேட்டுக்குள்ள பாண்டும் ஒரு பிரின்சிபல் பாண்டும் செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ பிரின்சிபல்னால் பீன்னும் ஒருவேளை கூப்பன் ஸ்ட்ரிப் அப்படின்னா சீன்னும் அந்த செக்யூரிட்டி டைப் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வந்து சப்சீக்வன்ட் ஸ்ட்ரிப் ஆர் சீரீஸ். ஸோ என்ன சீரீஸோ அது செக் சம் டிஜிட் என்னவோ அது. அதே மாதிரி தான் கூப்பன் ஸ்ட்ரிப்பாக இருந்தால் C போடுறாங்க. மற்ற எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது.
there is a nomenclature for coupon stripping. ஸோ அது என்னென்னா இந்த எஸ்டி அப்படின்றது வந்து ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி, அதோட நேமு அந்த இது இருக்கும். தென் எஸ்ஜிஎஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டின்றதுனால எஸ்ஜிஎஸ் வில் பி ஆல்வேஸ் தேர். டேட்டு, மந்த்து, இயரு, அதுக்கப்புறம் இது கூப்பன்றதுனால கடைசியில் சி. இது பிரின்சிபல்னால் பீன் இருக்கும், மிச்சம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராவாக பிரின்சிபல் நாமென்க்ளேச்சரில் இந்த இது இருக்கும். இது என்ன சொல்ல வருது? X.XX% இஸ் த கூப்பன் ஆஃப் த பேரண்ட் செக்யூரிட்டி. ஸோ பேரண்ட் செக்யூரிட்டியோட கூப்பன் என்னவோ that percentage will be mentioned here. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. this is what it is. இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். தட் எஸ்ஜிஎல் அக்கௌண்ட்டுன்றது வந்து சப்சிடரி ஜென்ரல் லெட்ஜர். ஸோ இந்த சிஸ்டம் மூலயமா தான் இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபென்ட்ஸ் லைக் பேங்க்ஸ் எல்லாம் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை த்ரூ ஆர்பிஐ வெப்சைட், ரீட்டைல் வெப்சைட்ஸ் மூலயமா தே கேன் கெட். ஸோ இகுபில் தான் ஆர்பிஐயோட கோர் பேங்கிங் பிளாட்ஃபார்ம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சிஎஸ்ஜிஎல், கான்ஸ்டியூவன்ஸ் எஸ்ஜிஎல் அப்படின்றது வந்து என்னென்னா கஸ்டோடியன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் சிஎஸ்ஜிஎல். That's it with this news. Then WPI inflation rate May month எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. as per the government data 0.39%. so this is because of base effect ன்னு சொல்லலாம், இல்லை food, fuel and manufacturing items-ஓட deflationன்னு சொல்லலாம். ஸோ wholesale price indexலையுமே Ministry of Commerce and Industry ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டில் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ deflation is the negative rate of the inflation. ஸோ இது வந்து ப்ரைஸஸ் டிக்ளைன் ஆகிறத காமிக்குது. வெஜிடபிளோட ரேட் கம்மி, ஃபுட் ரேட் கம்மி, ஃபியூவல் ரேட் கம்மி. ஸோ டிஸ்இன்ஃப்ளேஷன் இஸ் ஒரு இன்ஃப்ளேஷன் இப்படி ஃபாஸ்டராக க்ரோ ஆகிட்டே இருக்குது. மந்த் ஆன் மந்த் வந்து இப்படி ஃபாஸ்டராக க்ரோ ஆகிட்டுருக்கு. சடனாக ஒரு மந்த் வந்து கம்மியாகுது அப்படின்னா திஸ் மந்த் வந்து டிஸ்இன்ஃப்ளேஷன் சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு மந்தில் அந்த இதுக்கும் கீழே போகுது அப்படின்னா தட் இஸ் டீஃப்ளேஷன். ஸோ அதுதான் வந்து நடந்திருக்கு நிறையா கேஸில். தென் ஓலா க்ருட்ரிம் அவங்களோட ஒரு ஏஐ அசிஸ்டண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. க்ருட்டி அப்படின்னு அதோட பேர். இது இட் கேன் டூ வேரியஸ் ஏஐ ரிலேட்டட் ஒர்க் இன் மல்டி லாங்குவேஜ். கிட்டத்தட்ட 13 லாங்குவேஜ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இட் கோஸ் பியாண்ட் டிப்பிக்கல் சாட்பாட். ஸோ ரியல் வேர்ல்ட் டாஸ்க்ஸ் எல்லாம் பர்சனலைஸ்டாக நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணும். என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுட் ஆர்டரிங், கேப் புக்கிங், பில் பேமெண்ட், ரிசர்ச், இமேஜ் க்ரியேஷன், இதெல்லாம் 13 இந்தியன் லாங்குவேஜஸில் இட் கேன் டூ. யூசர் ப்ரிஃபரன்ஸ் ஓவர் டைமுக்கு இந்த லாங்குவேஜும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஏஐ வச்சுருக்கிற மாதிரி இவங்களும் வச்சுருக்காங்க. க்ருட்டி ஏஐ அப்படின்றது தான் இதனுடைய பேர். ஏஜென்டிக் ஏஐன்றது வந்து ஒரு ஏஐ டெசிக்னேட்டட் நாட் ஒன்லி டு கன்வர்ஸ் பட் ஆல்சோ டு ஆக்ட் அனானிமஸ். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. that's it with this. நெக்ஸ்ட் யூகேவோட ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட பேர் வந்து MI6, மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் 6ன்னு சொல்லுவாங்க. 6ன்றது வந்து சீரியஸ் நம்பர். இதுலேயே 6, 7 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஃபார்மை குறிக்கும். ஸோ MI6 வந்து ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. ஸோ அதில் ஒரு ஃபீமேல் சீஃபை ஃபஸ்ட் டைம் இது வரையும் அப்பாயிண்ட் பண்ணதே இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தேர் அப்பாயிண்டிங். பிளைசி மெட்ரிவலி அப்படின்றவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீ வில் பி த ஃபர்ஸ்ட் உமன் டு லீட் த யூகேவோட ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் இன் 116 இயர்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ MI16 இஸ் அ சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் ஆஃப் யூகே. அவங்களோட ஃபாரின் ஏஜென்சியாக இருக்கிறது 1909 க்ரியேட் பண்ணப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரை இவங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னா ரிஜெட் மோரே அப்படின்றவங்கள. தென் G20 ஷெர்பாவாக 45 இயர்ஸ்க்கும் மேலே பப்ளிக் சர்வீஸ் கேரியரில் இருந்து இப்போ ஸ்டெப் டவுன் பண்ண போகிறாரு அமிதாப் கான். ஸோ அவரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அமிதாப் கான் இஸ் கோயிங் டு ரிலீவ் ஃப்ரம் சர்டன் அதர் திங்ஸ். நம்மளுக்கு வந்து இவரை பற்றி பார்த்தோன்னா ஹீ இஸ் த செகண்ட் CEO ஆஃப் நித்தி ஆயோக். இந்தியன் எம்பசி டு G20 2023 இந்தியாவில் நடக்கும்போது ஹீ வாஸ் த ஷெர்பா ஆஃப் இந்தியன் இது. அதுக்கப்புறம் ஜூலை 22 டு ஜூன் 2025 வரையும் இந்தியாவோட G20 ஷெர்பாவாக சர்வ் பண்ணது இவர் தான். இந்தியன் பியூரோக்ராட்டும் கூட, கேரளாவிலேருந்து வந்தவர். அண்ட் நித்தி ஆயோகோட ஃபார்மர் CEOவும் கூட. ஸோ இவர் வந்து இவரோட டென்யூரில்
நிறைய விஷயங்கள் வந்து அவரோட கேரியரில் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணியிருக்காரு. ஹீ ஸ்டார்டட் ஆஃப் ஹிஸ் கேரியர் வித் ஐஏஎஸ் கிளியர் பண்ணுறாரு. கேரளா கேடர்லேருந்து தலசேரி அப்படின்ற ஒரு இடத்துல சப் கலெக்டராக இருக்கார். தென் ஸ்லோலி ஹீ இஸ் கெட்டிங் ப்ரமோஷன். திலிச்சேரி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கேரளா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் ஃபார் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்காரு. கோழிக்கோட் அந்த இதில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கார். டூரிசம் செக்ரட்டரியாக இருக்கார் கேரளாவில். அண்ட் தென் ஜாயின்ட் செக்ரட்டரி இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமாக 2001 இருக்கார். ஸ்லோலி ஹீ இஸ் டெவலப்பிங். அப்புறம் செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி பாலிசி அண்ட் ப்ரொமோஷன், இப்போ டிஐபிபின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து அவரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் லைக் மேக் இன் இண்டியா, ஸ்டார்ட் அப் இண்டியா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், இதிலெல்லாம் வந்து இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸும் இருக்குது. ஸோ 2016 2022 வரையும் ஹீ ஒர்க்ட் ஆஸ் த சிஇஓ ஆஃப் நித்தி ஆயோக். ஸோ 3 COVID-19 மேனேஜ்மெண்ட் அண்ட் நிறைய விஷயங்களை வந்து இவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ நேஷ்னல் லெவல் ப்ராஜெக்ட்ஸ் லைக் அசட் மானிட்டைசேஷன் அண்ட் நேஷ்னல் மிஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மொபிலிட்டி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணது இவர் தான். நேச்சுரல் ஃபார்மிங் மெத்தட்ஸ் அட்வொகேட் பண்ணுற ஒருத்தர். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் அ ஸ்கீம். ஸோ அதையும் வந்து சோஷியல் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் 112 இந்தியாவோட மோஸ்ட் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மூலயமா கொண்டு போய் சேர்த்தவர். தென் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அனௌன்ஸ் பண்ணார் தட் 8th July 2022 ஹீ வில் ஆக்ட் அஸ் அ G20 ஷெர்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் ஹீ டிட் ஆல் ஹிஸ் ஒர்க் அஸ் அ பியூரோக்ராட் அண்ட் இப்போ கடைசியாக ஷெர்பாவாக இருந்து ரிட்டையர் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து who has appointed as the new managing director and India head of Meta அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is அருண் ஸ்ரீனிவாஸ். ஸோ அருண் ஸ்ரீனிவாஸை வந்து இப்போது எம்டி அண்ட் இந்தியாவோட ஹெட் ஆஃப் மெட்டாவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சிவந்த் துக்ரல் அப்படின்றவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போது அருண் ஸ்ரீனிவாஸ் ஹேஸ் டு ரிப்போர்ட் டு சந்தியா தேவானந்தம் who will be as a India and South East Asiaவோட ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ that's the news here. நெக்ஸ்ட் வந்து எம்டி அண்ட் சிஓ ஆஃப் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் எஃபெக்டிவ் ஃப்ரம் October 1 தான். ஸோ ஐஆர்டிஏ அப்ரூவ் பண்ணது சுமித் மதன். ஸோ ஹீஸ் அப்பாயின்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு அப்ரூவல் பை ஐஆர்டிஏ. October 1st 2025 he will act as a MD and CEO of Axis Bank's life insurance. யூஸ்வலாக மாற்ற மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பிரசாந்த் திரிபாதி அப்படின்றவர் வந்து இதில் ப்ளேஸ் ஆயிருந்தார். தென் 2025 ஃபுட் பிளானட் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று வந்து ஒரு கம்பெனி வின் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா அவங்களோட பிளாஸ்மா டெக்னாலஜியில் க்ரீன் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணதுக்காக அதை டெவலப்பும் பண்ணியிருக்காங்க. நிட்ரோ கேப்ட் அப்படின்ற கம்பெனி தான். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் த ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியே வந்து ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி. ஸோ ஸ்வீடன்-based company எனர்ஜி எஃபிஷியன்ட் பிளாஸ்மா-based நைட்ரோஜன் ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷனை வந்து கண்டுபிடிச்சதுனால அவங்களுக்கு இந்த அவார்ட். ஸோ யூஸ்வலாக இருக்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபாசல் ஃபியூவல் யூசேஜ் அதிகமாக இருக்கும், அதனால் எமிஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வேர்ல்டு வைட் ஃபார்மிங் வந்து சஸ்டைனபிளாக இருக்கணுன்றதுக்காக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி அவங்க கண்டுபிடிச்ச டெக்னாலஜிக்கு தான் இந்த ப்ரைஸ். க்ருட் பெல்ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்றவங்க வந்து ஸ்டாக்ஹோமில் இந்த அவார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க June 13 அப்போது. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிளாஸ்மா பேஸ்டு ப்ராசஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் ஃபர்டிலைசர் வந்து டீகார்பனைஸ்டு ஃபர்டிலைசர் செக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாஸ்மா ப்ராசஸில் கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய ஹைபர் பாஷ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ் மூலயமா எலக்ட்ரிசிட்டியை வந்து எடுக்கிறதுனால நிறைய எமிஷன் இருக்கும், ஃபாசல் ஃபியூவல்ஸோட யூசேஜ் அதிகமாக இருக்குன்றதுனால பிளாஸ்மா பேஸ்டு சிஸ்டம் யூஸ் பண்ணிவிட்டு எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க, 10 times வந்து டீசென்ட்ரலைஸ்ட் பண்ணுறாங்க, அண்ட் லோக்கல் ப்ரொடக்ஷனுமே வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியுன்றதுனால அவங்க கண்டுபிடிச்சதுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டில் 2 million ஆனுவல் ஆஃபரிங் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்டைனபிள் ஃபவுண்டட் பை கர்ட் பெக்ஃப்ரோஸ் ஃபவுண்டேஷன் 2019. நெக்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சிப்ரஸ் விசிட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த நியூஸ் வந்து பின்னாடி இருக்கும் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில். 4 day விசிட் பண்ணுறாரு 15 to 19th of June. ரிபப்ளிக் ஆஃப் சிப்ரஸ் மட்டும் இல்லாமல் கனடா, குரோஷியா மாதிரியான கண்ட்ரியும் விசிட் பண்ணுறாங்க. ஸோ சிப்ரஸோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து 51st G7 சமிட் கனடாவில் நடக்குது. ஸோ அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க that this award will be given to பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. என்ன அவார்டு அப்படின்னா ஆர்டர் ஆஃப் மெக்கா
மெக்காலியோஸ் 3 அப்படின்ற அவார்டை வந்து கிராண்ட் கிராஸ் அப்படின்ற இடத்துல அந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க. ரிபப்ளிக் ஆஃப் சிப்ரஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பிரசிடென்ட் ஆஃப் சிப்ரஸ் தான் கொடுக்குறாரு. அண்ட் வாட் ஹீ விசிட்டட், எதுக்காக விசிட் பண்ணார், அதெல்லாம் அந்த இன்டர்நேஷ்னல் நியூஸில் பார்த்துடலாம். அவார்ட் பேர் வந்து கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மெக்காலியோஸ் 3 அப்படின்றது தான். நெக்ஸ்ட் இந்தியன் நேவி பேஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து ஹெலிகாப்டரில் சால்வேஜ் ஆப்ரேஷனுக்காக ஒரு எரிஞ்சிட்ருக்க MV-1HI 503 ஷிப்புக்கு போகிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு ஷிப் நடுக்கடலில் கொச்சியில் பக்கத்தில் வந்து ஸ்டார்டட் டு பர்ன் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் ரீசன். ஸோ இந்தியன் நேவி வந்து ஹை ரிஸ்க் ரெஸ்கியூ எஃபர்ட் வந்து போடுறாங்க. ஃபயர் ஸ்டக்கான இந்த கார்கோ ஷிப் MV-1HI 503 வந்து ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி, ஹெலிகாப்டர் எப்படி வந்துச்சு அப்படின்னா INS கருடா அந்த ஷிப்பில் வந்து திஸ் இஸ் த ரீசன். ஸோ அந்த இந்தியன் நேவி ஷிப் கருடாவில் வந்து ஹெலிகாப்டர் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு என்ன தான் சீ அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் மோசமாக இருந்தாலும் அங்கே இருக்க மக்களை காப்பாற்றணும், ஒர்க்கர்ஸை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்மளோட INS கருடாவை யூஸ் பண்ணிவிட்டு ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லாரையும் வந்து இது பண்ணுறாங்க, எவாக்குவேட் பண்ணுறாங்க. ஸோ மேசிவ் ஃபயர் ஆன் த மர்ச்சன்ட் வெசல் கொச்சி கோஸ்ட்டுக்கு பக்கத்தில் 13th ஜூன் வந்து நடக்குது. ஹெலிகாப்டர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ INS கருடா கொச்சியிலேருந்து போய் அந்த ஹெலிகாப்டர் மூலயமா நிறைய டீம் மெம்பர்ஸை வந்து சேவ் பண்ணுறாங்க. சால்வேஜ் டக் ஆஃப் ஷோர் வாரியர் அதோட கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த MV-1HI 503 ஷிப்பை வந்து கொண்டு வராங்க. அண்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணி வெசலை வந்து நார்மல் ஆகினதுக்கப்புறம் சேஃப்டாக நம்ம கொண்டு வந்து கொடுத்தோம். ஸோ INS ஸ்ரத்தா அதுவும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. INS கருடாவில் இருந்து ஷிப்பு போய் இந்த வேலையெல்லாம் பண்ணுச்சு. ஸோ அதனால தான் இது நியூஸில் இருக்குது. தட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் 10,000 crore worth உள்ள I-STAR ஏர்க்ராஃப்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. அதனுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விச் இஸ் ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ப்ரிசைஸ் ஸ்ட்ரைக் ஏர் டு கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் மூலயமா தே கேன் டூ. ஸோ அப்ரூவல் கிடச்சிருக்கு. 10,000 crore I-STAR அப்படின்ற ஒன்று வந்து இண்டிஜினியஸாக நம்மளே வந்து ஒரு ஸ்பை பிளேன் மாதிரி ப்ராஜெக்டாக லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு DRDO அண்ட் IAF 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2025 ஜூனில் தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட அப்ரூவல் கிடைக்கும். 3 இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் டார்கெட் அக்விசிஷன் அண்ட் ரெகனைசன்ஸ் I-STAR ஏர்க்ராஃப்டை வந்து அக்விஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ DRDOட சென்டர் ஃபார் ஏர்போர்ன் சிஸ்டம் குளோபலி சோர்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட் போயிங், பாம்பார்டியர் அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கிட்டு அதில் நம்மளே க்ரியேட் பண்ணப்பட்ட இன்டிஜினியஸ் சென்சார் எலக்ட்ரானிக் சிஸ்டம் எல்லாம் டெவலப் பண்ணலான்ற ஒரு யோசனையில் இருக்காங்க. இதன் மூலமா ரியல் டைம் மல்டி ஸ்பெக்ட்ரல் சர்வேலன்ஸ் பண்ண முடியும். என்கேஜ் ஹை லெவல் எனிமி அசர்ட்ஸ், ரேடார்ஸ், மொபைல் ஏர் டிஃபென்ஸ் யூனிட்ஸ் அண்ட் கமாண்ட் சென்டர்ஸ் எல்லாம் வந்து we can do. I-STARோட ஃபுல் ஃபார்ம் நம்ம ஏற்கனவே பார்த்து தான் ஸ்டாண்ட் ஃபார் இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் டார்கெட் அண்ட் அக்விசிஷன் அண்ட் ரீகன்சனன்ஸ். ஸோ ISR பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் மூலியமாக தான் தே ஆர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஆப்ரேஷன் சிந்தூரும் இன்னும் இருக்குது. ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் IDEX Aditi 2.0 அப்படின்றதுல வந்து எந்த இந்தியன் ஸ்டார்ட் அப் 25 crore வந்து வின் பண்ணாங்க. அவங்களோட இன்டிஜினியஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் குவாண்டம் நேவிகேஷன் சிஸ்டம் ஃபார் த இந்தியன் நேவின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் QBITS. ஸோ QBITSக்கு 25 crore worth உள்ள அவார்டு வந்து கிடச்சிருக்கு IDEX 2.0ல குவாண்டம் பொசிஷனிங் சிஸ்டம்மை டெவலப் பண்ணதுக்காக. வாட் இஸ் திஸ் குவாண்டம் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னா, யூஸ்வலாக நம்மளோட ஃபோன்லேயோ எதுலனாலும் நம்ம GPS யூஸ் பண்ணி தான் லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறோம், ட்ராக் பண்ணுறோம், நார்த் வெஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு. ஸோ இனிமேல் GPSே இல்லாமல் அந்த GPS ட்ராக் பண்ணுறதே வந்து சேட்டலைட்ஸ் மூலமாக தான் பண்ணுறாங்க. ஸோ சேட்டலைட்ஸை ஃப்யூச்சரில் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால GPS இண்டிபெண்ட்டான ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் நம்மளுக்கு வேணும்னு பார்த்துட்டு குவாண்டம் மேக்னட்டோமீட்டர் சென்சார் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி எர்த்தோட மேக்னெட்டிக் அனாமலிஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு GPS இண்டிபெண்ட் நேவிகேஷன் இந்த QBITSால் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ குவாண்டம் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்றது தான் அதனுடைய பேர். GPS டினையான ஸ்பூஃப்டு என்விரான்மெண்ட்லையும் நம்ம இதை யூஸ் பண்ணி we can travel. IDEXோட ஃபுல் ஃபார்ம் இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்றது தான். டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஆர்கனைசேஷன் கீழே இருக்குது.
Aditi 2.0 Atmanirbhar Defense Innovation through IDEX அப்படின்றது தான் ஃபுல் ஃபார்ம். ஸோ குவாண்டம் பொசிஷனிங் சிஸ்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் பேஸ்ட் குவாண்டம் மேக்னட்டோமீட்டர். இதில் மேக்னெட்டிக் அனாமலிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். எர்த் டு டிட்டர்மைன் த லொக்கேஷன் வித்தவுட் ரிலைங் ஆன் சேட்டலைட்ஸ். ஏன்னா சேட்டலைட்ஸ் ஆர் வித் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், நம்மளுமே சேட்டலைட்ஸ் ஜிபிஎஸ் நம்மளுக்காக வச்சுருந்தாலும் ஃபியூச்சரில் ஒரு சோலார் விண்ட் அடித்தா கூட நம்மளோட அந்த சேட்டலைட் இது கனெக்ஷன் கட் ஆச்சு அப்படின்னா இங்கே இந்தியா ஆர் கண்ட்ரி வேர்ல்டில் நிறைய இது ஜிபிஎஸ்ஸோட கனெக்ட் பண்ணி தான் இருக்குது. ரைட் ஃப்ரம் நம்மளோட இன்டர்நெட் கனெக்ஷன்லேருந்து ஃப்ளைட் ஏர்க்ராஃப்ட் எல்லாவோட டைமிங் பொசிஷனிங் எல்லாமே அது ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ அது ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம் வார்னால அது பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபைண்டிங். தென் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஒரு மெடிட்டேரியன் ரீஜனுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி விசிட் பண்ணியிருக்காரு. ஓவர் 20 years ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் போயிருக்காரு. ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு. என்ன கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் சிப்ரஸ். ஸோ சிப்ரஸ்க்கு மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் எவர் விசிட் மட்டும் இல்லாமல் 20 yearsல அனதர் வேரியஸ் ரீசனும் இருக்குது. நிக்காசியோ, லிமாசால் அந்த மாதிரியான சிட்டிஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கனடா, குரோஷியாவுக்கும் போயிருக்காங்க. ஸோ கனடா, குரோஷியாலாம் வந்து 51st G7 சம்மிட் வந்து கனடாவில் நடந்துச்சு. அதுக்காக குரோஷியாவும் அந்த மாதிரி ஒரு ஃபார்மல் மீட்டிங் மாதிரி தான் போயிருந்திருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் போனாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, இட் இஸ் அ 4-day விசிட். 15 to 19 June வரையும் சிப்ரஸ், கனடா, குரோஷியா 3 கண்ட்ரி போகிறாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இதில் 51st சம்மிட் ஆஃப் G7ல நம்ம வந்து அப்சர்விங் கண்ட்ரி இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு விசிட் பண்ணும்போது 2-day விசிட் வந்து சிப்ரஸ்க்கு போனாங்க பிரைம் மினிஸ்டர் 15 and 16. ஸோ இன்விடேஷன் வந்து சிப்ரஸோட பிரசிடென்ட் கொடுத்துருந்தாரு, சிப்ரஸ் நிக்காஸ் அப்படின்றவர். ஸோ அங்கே போயிட்டு ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் விசிட் பை அவர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டு த சிப்ரஸ் கண்ட்ரி. 20 yearsக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 2002ல் அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து விசிட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரைம் மினிஸ்டர், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சிப்ரஸ் கண்ட்ரியை விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 20 yearsக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சிப்ரஸ்க்கு போனதுக்கப்புறம் ஹீ ஹேட் அ டாக் வித் பிரசிடென்ட் கிறிஸ்டாண்டோடோல்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோசியா சிப்ரஸில் நடந்துச்சு. தேர் வாஸ் அ பயோலேட்ரல் கோஆப்ரேஷன் மீட்டிங். பிஸ்னஸ் லீடர்ஸ் அவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய இந்தியாவுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தேர் வேர் சர்டன் MOUs வேர் சைன்ட். அதுக்கப்புறம் சிப்ரஸோட ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் அவார்ட் கிராண்ட் கிராஸ் ஆஃப் ஆர்டர் மேக்கரியோஸ் 3 இது முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த அவார்ட் கொடுக்குறாங்க. தென் 28 இன்டர்நேஷ்னல் ஹானர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃபாரின் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அவரோட டென்யூரில் நம்ம பிரைம் மினிஸ்டர் வாங்கின அவார்ட்ஸோட நம்பர் கவுண்ட் 28 awards சோஃபார். அண்ட் அதுக்கப்புறம் நிக்கோசியா அப்படின்ற ஒரு சிட்டி, ரிபப்ளிக் ஆஃப் சிப்ரஸ் அண்ட் டர்க்கி ரெண்டையும் டிவைட் பண்ணுற ஒரு இடம், அங்கே போய் விசிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரவுண்ட் டேபிள் நடக்குது. ஏவியேஷன் ஷிப்பிங், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ரிலேட்டடான MOUs எல்லாம் சைன் ஆகுது. இந்தியா சிப்ரஸ் வந்து ஒரு இந்தியா கிரீஸ் சிப்ரஸ் IGC பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு ஒரு ட்ரைலேட்ரல் கோஆப்ரேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஷிப்பிங், லாஜிஸ்டிக், ரெனியூவபிள் எனர்ஜி, ஏவியேஷன், டிஜிட்டல் சர்வீசஸ் ரிலேட்டடாக தே ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் திஸ். அதுக்கப்புறம் சிப்ரஸ் வந்து யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்து இந்தியாவுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யூரோப்பியன் யூனியன் எப்படி ட்ரை பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அப்கமிங் பிரசிடென்சி இந்த EU கவுன்சிலில் 2026ல் தே ஆர் கோயிங் டு ஹேவ். ஸோ நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். EUவில் இன்னும் FTA நம்ம இன்னும் சைன் பண்ணல இல்லையா, ஸோ அதனால் இந்தியா அண்ட் சிப்ரஸ் வந்து ஜாயிண்ட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு ஒன்றுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. 2025 to 2029 வரையும் இது இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 yearsக்கு நம்மளும் சிப்ரஸும் நிறையா சிப்ரஸ் இனிமேல் நியூஸில் இருக்க போகுது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபாரின் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி எல்லோரும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர் வாஸ் அ ஜாயிண்ட் டிக்ளரேஷன் இந்தியா அண்ட் சிப்ரஸ் காம்ப்ரிஹென்சிவ் பார்ட்னர்ஷிப் இது வந்து இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் 2 கண்ட்ரியோட லீடர்ஸுமே வந்து பீப்புள் டு பீப்புள் டைஸ், மொபிலிட்டி பைலட் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கதா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த 5-year ஆக்ஷன் பிளானில் ஃப்யூச்சர் கோஆப்ரேஷன் ரிலேட்டடான விஷயங்களும் வந்து அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய MOU சைன் பண்ணாங்களா, அதில் முக்கியமானது ஒன்று என்னென்னா NSE இருக்கு இல்லையா, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அவங்களுக்கும் இன்டர்நேஷ்னல்
which is exchange at Gift City குஜராத்தில் உள்ள இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அவங்களும் வந்து சேர்ந்து சிப்ரஸோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டாரில் இது ஒரு பூஸ்ட் க்ரியேட் பண்ணும். செகண்ட் MOU என்னென்னா NIPL which is NPCIயோட இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் சிஸ்டம். ஏன்னா நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ரிலேட்டடாகவும் பேசினாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ NPCIயோட சில டூல்ஸ் வந்து வேர்ல்டு வைடு போயிட்டுருக்கு. அதில் UPI, ரூபே இதெல்லாமும் அடங்கும். ஸோ NPCI கீழே உள்ள NPCIயோட இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் லிமிடெட் தான் NIPL. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூரோ பேங்க் சிப்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்தியாவுக்கும் யூரோ பேங்க் சிப்ரஸ்க்கும் ஒரு டைப் க்ரியேட் பண்ணிவிட்டு UPIயை அந்த சிப்ரஸ் கண்ட்ரிக்குள்ளே கொண்டு போகிறாங்க. கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் வந்து இனிமேல் டூரிஸ்ட் அண்ட் பிஸ்னஸஸ்க்கு இது வந்து உதவுன்றதுனால. Then Cyprus ranks among top 10 sources of foreign direct investments in India. அதனால தான் இந்த சைனிங்கும் நடந்திருக்கு. ஸோ சிப்ரஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு இன்ஃப்ளோ எவ்வளோ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட $15 billion ஒரு வருஷம் வருது. ஸோ அதனால திஸ் MOUs ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரைம் மினிஸ்டர் கொடுக்குறாரு சிப்ரஸ் பிரசிடென்ட் கிட்ட. காஷ்மீரி சில்க் கார்பெட் ஒன்று வந்து கொடுக்குறாரு சிப்ரஸோட நிக்கோஸ் கிறிஸ்டோடோடிஸ் அப்படின்ற பிரசிடெண்ட்டுக்கு. ஆல்சோ ஹீ கிஃப்டட் சில்வர் கிளச் பர்ஸ் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் டு த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் சிப்ரஸ். அப்புறம் ஃபிலிப்பா கர்சேரா அப்படின்னு ஒரு பிளெண்டட் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்மேன்ஷிப் ஒன்று அதையும் வந்து கொடுக்குறாங்க. தென் கனடாவுக்கு போனதுக்கப்புறம் திஸ் இஸ் த ஒன். கனடாவுக்கு போனது எதுக்குன்னா 16 and 17 வந்து அந்த G7 மீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக கனடியன் ப்ரைம் மினிஸ்டர் மார்க் ஜோசப் கார்னே. ஸோ மார்க் கார்னே கூப்பிட்டுருந்தாரு. அதனால தான் நம்ம போயிருந்தோம். நான் இதுக்கு முன்னாடி இருந்து ஜஸ்டின் ட்ரூடியோ ப்ரைம் மினிஸ்டரோட நம்ம டாக்ஸ் எல்லாம் ரொம்ப பெட்டராக இருந்ததுனால வி ஆர் ரெனோவேட்டிங் தட். ஸோ கனடா விசிட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். புது ஓப்பனிங்ஸ் வந்து கிடைக்கும். மோர் தென் அ டிகேட் கனடாவுக்கு நம்ம ப்ரைம் மினிஸ்டர் போகிறாங்க. பைலேட்ரல் கோஆப்ரேஷன், டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட்லாம் நடந்தது. ஆல்சோ 51st ஆஃப் G7 சமிட்டில் நம்ம அப்பியரன்ஸ் கொடுத்துருந்தோம். 6th கன்சிக்யூட்டிவ் இயராக நம்ம இந்தியன் ப்ரைம் மினிஸ்டர் வந்து G7 மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ G7ல் நம்ம வி ஆர் நாட் அ பார்ட். ஸோ நம்மளை வந்து அப்சர்விங் நேஷனாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைட்லைன்ஸ் மார்க் கார்னேயோட நம்மளோட ப்ரைம் மினிஸ்டரும் வந்து பேசுகிறாங்க. எனர்ஜி செக்யூரிட்டி ரிலேட்டடாக, அட்வான்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டடாக, AI ரிலேட்டடாக அண்ட் நம்மளோட டிப்ளமேட்டிக் டைஸுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பேசுகிறாங்க. அதில் தான் ஹை கமிஷனரை வந்து வெளியேற்றினாங்க இல்லையா அந்த ப்ராப்ளம் அப்போது. அதனால அதெல்லாம் ரீஅப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்ஸ்க்கெலாம் வந்திருக்காங்க. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ் டிப்ளமேட்டிக் கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. இந்தியா அண்ட் கனடாவோட டைஸ் ரிலேஷன்ஷிப் இனிமேல் இன்னும் பெட்டராகும்னு நம்பலாம். Also collaboration in key sectors like technology, security, digital transformation, critical mineral supply இதிலெல்லாம் வந்து நம்ம ஒன்று சேரலாம். we can have MOUs அப்படின்னு சொல்லியும் வந்து பேசியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் குரோஷியாவுக்கு போகிறாரு நம்ம ப்ரைம் மினிஸ்டர் ஆன் 18th June. குரோஷியாவுக்கு போகும்போது he was also in ப்ரைம் மினிஸ்டரை குரோஷியாவோட ப்ரைம் மினிஸ்டர் ஆண்ட்ரெஜ் பிளெக்கோவிக் அப்படின்றவர் வந்து இன்வைட் பண்ணுறாரு. இந்தியன் ப்ரைம் மினிஸ்டர் ஒருத்தவங்க குரோஷியாவுக்கு போகிறது ஹிஸ்ட்ரியிலே தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த விசிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ PM பிளெக்கோவிக் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அங்கே வந்து பிரசிடென்ட் ஜோரோ மிலனோவிக் அப்படின்றவர் இருக்கார். ஸோ அவங்களோட பைலேட்ரல் டாக்ஸ் எல்லாம் நடந்துச்சு. சப்ளை செயின்ஸ், ட்ரேட் ரிலேட்டடான விஷயங்கள், நம்மளுக்கு அங்கே மார்க்கெட் கிடைக்குதா, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக என்ன பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, க்ளீன் எனர்ஜி, டிஜிட்டல் டெக்னாலஜி, செமிகண்டக்டர், ஷிப் பில்டிங், சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக குரோஷியா இஸ் அ வெரி குட் ட்ரேடிங் ஏரியாவாக இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்குது. நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடமா இருக்குது. ஸோ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ விசிட் அப்போது கண்டிப்பாக MOU சைன் பண்ணணுன்றதுனால ஒரு 4 MOUஸும் சைன் பண்ணுறாங்க. ஆர் அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வாஸ் டு பூஸ்ட் த அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டார்ஸ் வந்து ரிசர்ச் சரி, எக்ஸ்பர்டைஸ் எக்ஸ்சேஞ்ச், டெவலப்மெண்ட் ஆஃப் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் பிட்வீன் போத் கண்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து சைன் பண்ணுறாங்க. அனதர் ஒன் இஸ் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச். 2026 2030 வரையும் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ் பிட்வீன் தீஸ் 2 countries will be happening. ஆர்டிஸ்ட், ஸ்காலர்ஸ், கல்ச்சுரல் ப்ராக்டிஸ்னர்ஸ் இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிப்பாங்க இங்கேயும் குரோஷியாவிலேருந்தும். தேர்ட் ஒன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் குரோஷியாவும் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்களும் வந்து இந்தியாவிலேருந்து சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக 2025 2029 வரையும் சில டெக்னாலஜிஸ் அண்ட் ஷேர்டு நாலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அந்த ஃபோர்த் ஒன் இஸ் விச் இஸ்
ஹிந்தி லாங்குவேஜ் சேர் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குரோஷியாவில் உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாக்ரீப் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில் ஹிந்திக்கு ஒரு சேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கண்ட்ரியும் அக்ரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 ஸ்பெஷல் வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டு த குரோஷியன் லீடர்ஸ். ஸோ குரோஷியன் கவுண்டர் பார்ட், அதாவது பிரைம் மினிஸ்டரான ஆண்ட்ரேஜ் பிளக்கோவ் அவருக்கு வந்து சான்ஸ்கிரிட் கிராமர் புக்கு வந்து கொடுக்குறாங்க. விச் இஸ் ஃபர்ஸ்ட் பிரிண்டட் சான்ஸ்கிரிட் கிராமர் இன் லாட்டின் லாங்குவேஜில் சான்ஸ்கிரிட் கிராமர் புக்கு வந்து இருக்குது. விச் வாஸ் ஒரிஜினலி ரிட்டன் பை 1790 குரோஷியன் ஸ்காலர் ஃபிலிப் வெட்ரன்ஸ் அப்படின்றவர் எழுதியிருந்தார். ஸோ அவரோட டைம் இன் இந்தியாவில் இருக்கும்போது எழுதியிருந்ததுனால அந்த புக்கை கொடுக்குறாங்க. த செகண்ட் கிஃப்ட் வாஸ் டைட்டில்ட் ஆஸ் குரோஷியா அண்ட் இந்தியா பைலேட்ரல் நேவிகேட்டர் ஃபார் டிப்ளமேட்ஸ் அண்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு குரோஷியன் டிப்ளமேட்ஸ் எழுதின ஒரு புக்கை வந்து கொடுக்குறாரு. தென் ட்ரெடிஷ்னல் இந்தியன் கிஃப்ட்ஸான பஞ்சதந்திர பெயிண்டிங் ஒரு பிரசிடென்ட் ஆஃப் குரோஷியா கொடுக்குறாங்க, ஜோரன் மெலோவனுக்கு. அப்புறம் ஒடிசாலேருந்து அந்த கிளாத் பெயிண்டிங் அதெல்லாம் வந்து கொடுக்குறாரு. சில்வர் கேண்டில் ஸ்டாண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். இதுதான் அந்த ஒரு 3-4 டே கூடிய விசிட்டு என்னெல்லாம் பண்ணார் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்றதோட ஓவர்வியூ. தென் இது வந்து என்னென்னா பிரேசில் அண்ட் ஃப்ரான்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளூ என்டிசி சேலஞ்ச் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ என்டிசி நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஏற்கனவே, தேட் இட் இஸ் சம்திங் தட் எவ்ரி நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். அதுதான் நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்றது வந்து என்னென்னா ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ரிலேட்டடாக ஒரு கண்ட்ரியும் ஒரு டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணுன்றது தான் அது. நம்ம கண்ட்ரியுமே சொல்லியிருக்கோம். அதுக்கு நிக் நேம் பஞ்சமித்ரான்னு சொல்லலாம், இல்லை 5 பாலிசிஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போது பிரேசில் அண்ட் ஃப்ரான்ஸ் 2 பேரும் சேர்ந்துட்டு ப்ளூ என்டிசி சேலஞ்ச் வந்து ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா கிளைமேட் ஆக்ஷனோட ஹார்ட்டாக 3rd இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஓஷன் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. UNOC3 நடக்குது. எங்கே நைஸ் ஃப்ரான்ஸில் நடக்குது. அப்போது பிரேசில் அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து சைட்லைன் மீட்டிங்ஸ் வச்சுட்டு அப்போது தே ஆர் அனௌன்சிங் தேர் ப்ளூ என்டிசி சேலஞ்ச். இது என்ன சொல்லுது அப்படின்னா ஓஷன் ஃபோக்கஸ்ட் கிளைமேட் மெஷரை வந்து நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸாக எல்லா கண்ட்ரியும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் COP 30th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30th ஆஃப் UNFCCC வந்து பெல்லம் பிரேசிலில் நடக்க போகுது. ஸோ அங்கே நடக்கிறதுக்குள்ள ஒரு முன்னோட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நம்ம எல்லா கண்ட்ரியும் அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் சேலஞ்சை வந்து லான்ச் பண்ணுறாங்க. So we know nationally determined contribution NDC is also known as national climate plans. ஒரு கண்ட்ரியோட எஃபர்ட் டு ரெடியூஸ் த கிளைமேட் எமிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அவங்களே வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அது ரிலேட்டடாக ஓடணும் அப்படின்றதுக்காக. ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட் 195 பார்ட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண பாரிஸ் அக்ரிமெண்ட் UNFCCCயோடது COP 21 அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி நம்பர் அவங்க அந்த மீட்டிங் நம்பர் 21 பாரிஸ் ஃப்ரான்ஸில் நடக்குது. 2015 டிசம்பர் 12 நடக்குது. ஸோ அப்போ அனௌன்ஸ் பண்ணது தான் இந்த NDC. அப்போ தான் நம்ம கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து 6-7 months அப்போது நடந்தது. மோர் தென் இயருக்கு அப்புறம் நடந்தது. ஸோ அப்போ தான் இந்த நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பஞ்சாமிர்த் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ 5 விஷயங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணார். அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஸோ எதுக்கு இந்த NDC அப்படின்னா எல்லா கண்ட்ரியும் தே ஹாவ் டு புட் தேர் எஃபர்ட். அப்கமிங் இயர்ஸில் அவங்களோட பட்ஜெட் அலோகேஷன் நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷனில் அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது ரிலேட்டடாக அலைன் ஆகிருக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து என்ன அப்படின்னா 2 டிகிரி செல்சியஸில் இருந்து which is a global average temperature இதை வந்து 1.5 டிகிரி செல்சியஸாக 2030 கொண்டு வரணும், which is a ப்ரீ-இண்டஸ்ட்ரியல் லெவல். இப்போ நிறைய டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸான நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை யூஸ் பண்ணி டெவலப்டு கண்ட்ரியாக மாறிட்டு இப்போ அங்கே டாப் பொசிஷனில் உட்காந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, ரெடியூஸ் இட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிரிட்டிசிசமும் இருக்குது. பட் தோ ஒரு கண்ட்ரியும் 195 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, ஒரு கண்ட்ரியும் அந்த NDC அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை வந்து ஒழுங்காக அதை நோக்கி ஓடுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு லாஸ்ட் இயர் ஒரு
ரிப்போர்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து 5 years ஒன்ஸே ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது. பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹோல் 10 years அதை லாஸ்ட் டைம் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம வந்து டிசம்பர் மந்த் சம்திங் பார்த்தோம். அதை விட்டுருங்க. இப்போ 6 countries: ஆஸ்திரேலியா, ஃபிஜி, கென்யா, மெக்சிகோ, பாலுவா அண்ட் ரிபப்ளிக் ஆஃப் சேச்சன். இவங்க எல்லாரும் இன்க்ளூட் ஆகி தான் இந்த ஓஷன் ஃபோக்கஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் என்டிசியில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டெட்லைன் வந்து எப்போ அப்படின்னா 2035 தே ஹாவ் டு இது பண்ணணும். த டெட்லைன் ஃபார் த தேர்ட் செட் ஆஃப் என்டிசி இஸ் 2035. February 10, 2025 ஸ்டார்ட் ஆகுது. 21 countries of 195 parties தான் வந்து இந்த இதை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துக்குரியதை. ஃபார் பிரேசில் ஒரு ப்ளூ என்டிசி சேலஞ்ச் என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன்லாம் வேணும். COP30 we have to discuss these things அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு சைட் ஆஃப் கிரிட்டிசிசம் என்னென்னா UNFCCC அந்த 3 இது எர்த் சம்மிட்க்கு அப்புறம் அந்த UNFCCC, CBD, அப்புறம் இன்னொன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன கிரிட்டிசிசம்னா லாஸ்ட் 2-3 years ஆஃப் சிஓபிஸ்லேயுமே வந்து எந்த ஒரு அவுட்கமும் ஸ்ட்ராங்கான அவுட்கம் இல்லை அப்படின்ற கிரிட்டிசிசமும் இருக்குது. இப்போ இந்த என்டிசியுமே வந்து ஒன் ஆஃப் தட் கைண்டாக மாறிடக்கூடாது. ஸோ லெட்ஸ் சி. பட் ப்ளூ என்டிசி ஃப்ரான்ஸ் அண்ட் பிரேசில் அனௌன்ஸ் பண்ணதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக கண்டிப்பாக யூ கேன் ஹாவ் அ டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். ஓஷன் ரெசிலியன்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் வந்து அந்த ஓஷன் கன்சர்வேஷனில் பேசினது. ஸோ அது ரிலேட்டடாக தான் என்டிசி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட் வித் திஸ். ஸோ இந்தியா வந்து பெல்ஜியம் பேஸ்டு ஒரு வால்சல் சென்சார் அப்படின்றவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி 3D ப்ளஸ் பர்செப்ஷன் சிஸ்டம்மை வந்து அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் விச் இஸ் ட்ரோன்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. அது எந்த கம்பெனி அப்படின்னா IG ட்ரோன்ஸ். ஸோ இந்த IG ட்ரோன்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வால்சல் சென்சார்ஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜியை வந்து IG ட்ரோன்ஸ் UAVயோட இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரோனோட பர்ஃபார்மன்ஸ் இதன் மூலயமா இன்க்ரீஸ் ஆகும். GPS டினை பண்ணப்பட்ட விர்ச்சுவல் காம்ப்ளெக்ஸ் என்விரான்மெண்ட்ஸ் தே கேன் கெட். ஸோ அதனால தான் இப்போ GPSஐயும் அட்டாக் பண்ணுறாங்கன்றதுனால தான் GPS டினைடு விஷயங்களுக்குள்ளே போகிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 11th இன்டர்நேஷ்னல் யோகா டே இஸ் ஆன் 21st June. இந்த செலிப்ரேஷனை இந்த வருஷம் எந்த சிட்டி ஹோஸ்ட் பண்ண போகுது அப்படின்னா விசாகப்பட்டினம். ஸோ அன்றைக்கி மார்னிங்கே வந்து பிரைம் மினிஸ்டருமே வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க. தட் விசாகப்பட்டினமில் நிறைய இந்தியன் நேவி ஃபோர்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, மக்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 10 years ஆஃப் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா 11th எடிஷன் வந்து இந்த வருஷம் விசாகப்பட்டினம் சிட்டி தான் ஹோஸ்ட் பண்ண போகுது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து இதை கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மாஸ் யோகா பார்ட்டிசிபேஷன் இருக்க போது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடினஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்டர் டிபார்ட்மெண்டல் கொலாபரேஷனோட. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா இஸ் அ குளோபல் ஈவெண்ட் ஆன் June 21st எவ்ரி இயர். 2014 யுனைடெட் நேஷன்ஸால் டிக்ளேர் பண்ணப்பட்டது. ஸோ யோகாவை ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்காக ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த டே வில் பி யூஸ்ட். அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் த ஈவெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி ரிலேட்டடாக, வெல்னஸ் அண்ட் மெடிசன் ரிலேட்டடாக ப்ரொமோஷன்ஸ்லாம் நிறையா ரிலீஸ் பண்ணுவாங்க. யோகாந்திரா இஸ் அ ஃப்ளாக்ஷிப் கேம்பெயின் பை த ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட். ஸோ 2 crore சிட்டிசன்ஸ்க்கு யோகா கேம்ப்ஸ் எல்லாம் போய் சேரணுன்றதுக்காக லான்ச் பண்ணுறாங்க இந்த கேம்பெயினை. அவேர்னஸ் ட்ரைவாக யோகா ரிலேட்டடான அவேர்னஸ் ட்ரைவ் இருக்கும். 20 lakh சர்டிஃபைட் யோகா ப்ராக்டிஷனர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணப்படுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அக்லி ட்ரோன் இன்டிஜினைசேஷன் ஃபெசிலிட்டி வந்து சென்னையில் நடந்திருக்கு ஜூனில். யார் இனாக்ரேட் பண்ணா அப்படின்னா கமலேஷ் பஸ்வன். ஸோ செக்ரட்டரி கமலேஷ் பஸ்வன் வந்து என்ன பண்ணுறாரு, யூனியன் மினிஸ்டர் கமலேஷ் பஸ்வன் கருடா ஏரோஸ்பேஸில் அக்ரி ட்ரோன் இன்டிஜினைசேஷன் ஹப்பை வந்து லான்ச் பண்ணுறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் 300 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அப்புறம் DGCAவோட ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம் இது எல்லாத்தையும் லான்ச் பண்ணி வைக்கிறாரு. ஸோ குளோபல் ட்ரோன் ஹப்பாக 2030 இந்தியா மாறணுன்ற டார்கெட்டை இதை அச்சீவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் இஸ் திஸ் அக்ரி ட்ரோன் இன்டிஜினைசேஷன் அப்படின்னா 35,000 square feet கருடா ஏரோஸ்பேஸோடது இந்த ஹப்.
இதில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா டிசைனிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸ் வந்து நடக்கும். ஸோ 1 lakh ட்ரோன்ஸ் பை 2026 மேனுஃபேக்சர் பண்ணணுன்றது நம்மளோட எய்ம். அந்த அக்ரி ட்ரோன் இண்டியனைசேஷனை தான் லான்ச் பண்ணுறாங்க. தென் ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம் மூலயமா DGCA அப்ரூவ் பண்ணப்பட்ட சர்டிஃபைடு இனிஷியேட்டிவ் தான் இது. இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ட்ரைனிங் ஃபார் ரூரல் எஜுகேட்டர்ஸ்க்கும் ட்ரோன் டிடின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ விமனை வந்து ட்ரோன் யூஸ் பண்ணுறதுக்கு எக்யூப் பண்ணி அவங்கள அந்த ஒர்க் பண்ண வைக்கிறது. ஸோ தட் தே கேன் ஏர்ன் மோர். ஸோ அதுக்கப்புறம் ட்ரோனோட ஸ்கில் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தென் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து 300 நியூ ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் சென்டர்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். வந்து இந்தியாவோட 16th நேஷ்னல் சென்சஸோட கேஸ்ட் எமிரேஷனோட இனிமேல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இது எப்போ இந்த சென்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா மார்ச் 2027. ஸோ இது ஃபைனலைஸ் ஆயிருக்கு. நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஷெட்யூலிங் ஆஃப் த 16th நேஷ்னல் சென்சஸ் வந்து ஃபைனலைஸ் ஆயிருக்கு. மெயின்லேண்ட் அண்ட் ஸ்னோபவுண்ட் ரீஜன்ஸில் இது நடக்க போகுது. இந்த 16th சென்சஸ் வந்து சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் டேட்டா எல்லாமே இருக்க போகுது. ஸோ சென்சஸ் இஸ் அ டெசினியல் வைடு நடக்கும். ஸோ நேஷனல் வைட் டேட்டா கலெக்ஷன்லாம் நடக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் கண்டக்ட் பண்ணப்படுது. பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அக்ராஸ் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் நம்மளுக்கு தெரியும். இது 2 ஃபேஸாக நடக்கும். ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்ரேஷன், பாப்புலேஷன் எமிரேஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் டேட்டா ஆன் ஹவுசிங் அசர்ட் அண்ட் பேசிக் கம்யூனிட்டிஸ் பற்றிலாம் எடுப்பாங்க. செகண்ட் ஃபேஸில் தான் இண்டிவிஜுவல் கிட்ட போய் டேட்டாலாம் எடுப்பாங்க. அந்த டேட்டாவில் தான் உங்கள் கேஸ்ட் என்ன, எஜுகேஷன் என்ன எம்ப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா, வேலை பார்க்குறீங்களா இல்லையா, டெமோகிராஃபிக் இண்டிகேட்டர் என்ன, அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. இந்த வருஷம் கேஸ்ட்டுமே இருக்க போகிறது. இந்த வருஷம் அதே மாதிரி செல்ஃப் எமிரேஷனும் பண்ண போகிறாங்க. அதாவது டிஜிட்டல் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் தட் யூ கேன் என்ரோல் யுவர் செல்ஃப் இன் டு த சென்சஸ். ஸோ அதுக்கு ஒரு ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்மும் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2011 திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் கேஸ்ட் எமிரேஷன் வந்து ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நம்மளுக்கு ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பாலிசி அண்ட் சோஷியோ எக்கனாமிக் பிளானிங்க்கு திஸ் கேஸ்ட் சென்சஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 16th சென்சஸ் இன் இந்தியா. இண்டிபெண்டன்ஸ் கப்பலத்துலேருந்து பார்த்தா இது வெறும் 8th சென்சஸ் தான். நெக்ஸ்ட் எந்த ஆர்கனைசேஷன் ICICI பேங்க்கோட கொலாபரேட் பண்ணி விசாகப்பட்டினத்தில் ஒரு நியூ கேன்சர் கேர் பிளாக் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் டாடா மெமோரியல் சென்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அட்வான்ஸ்டு கேன்சர் கேர் பிளாக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாடா மெமோரியல் சென்டர் அலாங் வித் ICICI பேங்க். எங்கே பர்டிகுலராக அப்படின்னா ஹோமி பாபா கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் விச் இஸ் இன் விசாகப்பட்டினம். ஸோ அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் நம்ம பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. தென் எந்த இந்தியன் ஸ்டேட்டில் வந்து முக்கியமந்திரி ஜிபன் அனுப்ரீரண ஸ்கீம் அப்படின்னு ஒன்று ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் இன் அசாம். ஸோ அசாமில் தான் முக்கியமந்திரி ஜிபன் அனுப்ரீரண ஸ்கீம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த ஸ்கீம் அப்படின்னா ஜென்ரல் அப்ளிகன்ஸாக இருந்துச்சுன்னா தே ஹாவ் டு பி ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி இஸ் டு ஃபுல் டைம் ரிசர்ச் ஸ்காலராக இருக்கணும். PhD ஸ்காலர், ஃபுல் டைம் ரிசர்ச் ஸ்காலராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம் வில் பி அவைலபிள். அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணுன்றதுக்காக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரல் அப்ளிகன்ஸ்க்கு 25,000ம், திவ்யாங் அதாவது டிசேபிள்டு ஸ்காலர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு 40,000ம் வந்து இதன் மூலயமா தே ஆர் கோயிங் டு கெட் த ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்வகதா ஸ்திரத்த போர்ட்டல் அப்படின்னு ஒன்று விச் இஸ் அ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இந்த ஸ்கீமோட லான்ச் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் ட்ரான்ஸ்பரன்சிலாம் வந்து இதில் இருக்க போகுது. அப்புன்கர் அப்படின்னு ஒரு ஹவுசிங் லோன் ஸ்கீம் ஃபார் அசாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. 30 lakhலேருந்து விச் இஸ் 15 lakhலேருந்து 13 lakh வந்து தே கேன் கெட் தட் லோன். ஸோ ஹவுசிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுன்றதுனால. தென் நிஜூத் மொய்னா ஸ்கீம் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் இனிஷியேட்டிவாக மந்த்லி சப்போர்ட் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட எஜுகேஷன் கண்டினியூ பண்ணணுன்றதுக்காக கொடுக்குற ஒரு ஸ்கீம். ஸோ அதெல்லாமே வந்து இதோடு சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. தென் எந்த நேமில் IIT மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சோலார் பவர்ட் காரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபார் த 2025 பிரிக்ஸ்டோன் வார் சோலார் சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்னேயா அப்படின்றது தான் இது. ஆக்னேயா அப்படின்றது வந்து IIT மெட்ராஸ்லேயே இருக்கிற ஒரு விங் ஸ்டூடெண்ட் அக்னிராத், ஒரு டீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அக்னிராத் அப்படின்னு. ஸோ சென்டர் ஃபார் இன்னோவேஷன் அப்படின்ற டைப் ஆஃப் இதில் இருந்து லார்ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் பாடி இன் இந்தியா. ஸோ டீம் அக்னிராத் தான் வந்து இந்த பிரிக்ஸ்டோன் வேர்ல்ட் சோலார் சேலஞ்ச் 2025 பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, விச் வில் பி ஹெல்ட் இன் ஆஸ்திரேலியா.
டார்வின் டு ஆட்லிலே அது வரையும் இருக்க போகுது. ஆகஸ்ட் மாதம் தான் இது நடக்க போகுது. இதுக்காக அவங்க க்ரியேட் பண்ணப்பட்டிருக்க இது இருக்கு இல்லையா, சோலார் பவர்ட் கார், அதுக்கு பேர் தான் வந்து ஆக்னேயா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. வேர்ல்டோட ஃபார்மோஸ்ட் இனிஷியேட்டிவ் சேலஞ்ச். சோலார் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கார் க்ரியேட் பண்ணணும். அது வந்து 3000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணணும் ஃப்ரம் டார்வின் டு அட்லெடே, ஆஸ்திரேலியாவில். ஸோ 24th ஆகஸ்ட்லேருந்து 31st ஆகஸ்ட் வந்து இது நடக்க போகுது. ஸோ இது வந்து 2 years ஒன்ஸ் வந்து பிரெக்ஸ்டோன் வேர்ல்ட் சோலார் சேலஞ்ச் வந்து நடத்திட்டுருக்காங்க ஆஸ்திரேலியாவில். டெக்னாலஜிக்கல் இனோவேஷனை புஷ் பண்ணணும், எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டிசைனில் இன்ஜினியர்ஸ் வந்து இன்னும் நிறையா புஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்னேயா சோலார் பவர்ட் வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. கேம்பஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் டெஸ்டிங் இருக்குது, கான்ஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, தட் இட் வில் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீம் அக்னிராத் வந்து 2021 6 பேஷனேட் இண்டிவிஜுவல்ஸாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் 38 டெடிகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போது இது நல்ல ஒரு டீமாக இருக்குது. ஐஐடி மெட்ராஸில் இட் இஸ் அ செப்பரேட் டீமாக இருக்காங்க. ஸோ டே டைம் டெம்பரேச்சரில் 50 டிகிரி வரையும் வெயில் இருந்துச்சுனாலும் சரி, 5 டிகிரியாக நைட் டைமில் கம்மியானாலும் சரி, இட் கேன் ட்ரைவ். அண்ட் 60 km/h வந்து இந்த ஆக்னேயா போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் கேன் ட்ரைவ்னு சொல்லியிருக்காங்க. 15,000 hours ஆஃப் எஃபர்ட் வந்து இதில் போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க, விச் ஹேஸ் மெனி இன்னோவேஷன்ஸ் லைக் பிரைன் ஸ்டார்மிங், ப்ரோட்டோடைமிங், டெஸ்டிங், ரிஃபைனிங் எல்லாம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜிக்கல் டீட்டெயில்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் வந்து கேம் சேஞ்ச் சோலார் அப்படின்னு ஒன்று, நிறைய ஸ்பான்சர்ஸுமே இதில் உள்ளே இருக்காங்க. பில்லியன் மொபிலிட்டி, சார்ஜ் ஜோன், கோய்செட் அப்படின்னு சில ஸ்பான்சர்ஸும் உள்ளே இருக்காங்க. அவங்களும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சோலார் பேனலோட எஃபிஷியன்சி 19%லேருந்து 20%க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க சோஃபார். இன்னும் வந்து 1 month இருக்கிறதுனால தே வில் டூ மச் மோர் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ இன்டகிரேஷனும் இதில் நடந்திருக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இங்கேயே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் வந்து கார்பன் ஃபைபர் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காரில். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேட் பை த இந்தியன் ஸ்டூடெண்ட் டீம் தான் இதுதான். 24% எனர்ஜி எஃபிஷியன்ட் சோலார் பேனல் 19%லேருந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஐ பேஸ்டு கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடாப்டிவ் ரேஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலயமா டெலிமெண்ட்ரி சிஸ்டமும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது சொல்லியிருக்காங்க 50 டிகிரிலேருந்து 5 டிகிரினாலும் சரி 60 km/h இட் கேன் கோ கிராஸ்மனில். That's it with this. That's it for today. If any, do comment and make use of the link in the description, and thank you for listening.